இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 இந்த டூர்னமெண்ட் ஜெயிக்கணும் அப்படின்னு பார்க்கணுமா? இல்ல 2027 வேர்ல்ட் கப்க்கு இது ஒரு பிரிப்பரேஷனோட முதல் ஸ்டேஜ் இது. அப்படி பார்க்கணுமா இத? 2மே பார்க்கணும். ஆனா ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டூ மேட்ச் பார்த்தீங்களா பாஸ். ஆம், ஓடிஐ ஸ்குவாட் அனவுன்ஸ்மென்ட் இந்தியாவோடது சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு ஒரு வாரம் டிலே பண்ணிட்டாங்க. T20 ஸ்குவாட் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கிலாண்டோட நடக்கிற போற அந்த 5 T20 ஸோட இத. பட் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியா இருக்கட்டும், இங்கிலாண்டோட 3 ஓடிஐஸ் இருக்கட்டும், எல்லாத்தையுமே டிலே பண்ணிட்டாங்க. இ இத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இத எப்படி பார்க்குறீங்க? நம்பர் 1 அண்ட் 2வது கொஸ்டின், இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 இந்த டூர்னமெண்ட் ஜெயிக்கணும் அப்படின்னு பார்க்கணுமா? இல்ல 2027 வேர்ல்ட் கப்க்கு இது ஒரு பிரிப்பரேஷனோட முதல் ஸ்டேஜ் இது. அப்படி பார்க்கணுமா இத? 2மே பார்க்கணும். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம முதல்ல இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிக்கணும். ஏன்னா, அகெயின் கோயிங் பேக் டூ T20 வேர்ல்ட் கப் இப்ப ஜெயிச்சிருந்தாலும் ஐசிசி ஒயிட் பால் ஓடிஐ நம்ம ஜெயிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ, அதனால லைக் 2013 தான் கடைசியா நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சது. அதனால அது அது அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். ஏன்னா, லைக் இது திஸ் இஸ் ஒரு இன்னும் ஒரு 8 மாசம் இல்ல ஒரு 10 மாசம் அப்படி தள்ளி இருந்ததுன்னா, தென் பில்ட் அப் டூ தி வேர்ல்ட் கப் அப்படின்ற மாரி பார்க்கலாம். இது இன்னும் ஒரு 1 மாசத்துல இருக்கு. ஸோ அதனால இட்ஸ் நாட் அபௌட் லைக் அப்புறம் அந்த வேர்ல்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபிலேருந்து வேர்ல்ட் கப் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருக்கு. ஸோ அதனால இது 3 டெர்ம் இப்போ இருக்கிற டீம்லேருந்து ஃபினிஷ் ஆல்மோஸ்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட நாட் இந்தியாவோட கிரிக்கெட்டிங் சீசன் முடியறது. லைக் இந்த வருஷத்துக்கு கிரிக்கெட்டிங் சீசன் முடிஞ்சது. அதுக்கப்புறம் திருப்பி ஐபிஎல்லேருந்து தான் நம்ம கிரிக்கெட்டிங் சீசன் ஆரம்பிப்போம் அப்படின்ற மாரி நம்ம வச்சுக்கலாம். ஐபிஎல்லேருந்து ஆரம்பிச்சுட்டு தென் ஐ மீன் இன்டர்நேஷனல்னு பார்த்தீங்கன்னா, இதோட முடியறது. இதுக்கு அடுத்த இன்டர்நேஷனல் நம்ம விளையாட போறது நேரா இங்கிலாந்து இங்கிலாந்து இந்தியா டூர் ஆஃப் சீரிஸ். இங்கிலாந்து தான். ஆமா. ஓகே. ஸோ, அதனால என்ன பொறுத்தவரைக்கும் இது ஷார்ட் டெர்ம் பார்க்கணும். இப்ப இருக்கிற டீம் இந்த சைக்கிள் எப்படி இதோட முடிஞ்சிறது அப்படின்றது. இப்போ கமிங் பேக் டூ தட் கொஸ்டின், நம்ம பிஜிடில ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணது தான். பட் அது டெஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல. விராட் கோலி, ரோஹித் சர்மா 2027 வேர்ல்ட் கப் பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க சொல்றது இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இத பேசிக்கலி 2023 ஓட டெம்ப்ளேட்ட அப்படியே ஃபாலோ பண்ணுங்கப்பா. 2023 நம்ம ஃபைனல்ஸ்ல ஜெயிக்க முடியல. 2025 சாம்பியன்ஸ் ட்ரோஃபிய ஜெயிச்சு காமிப்போம். அப்படின்னா, நீங்க இன்டைரக்ட்டா என்ன சொல்றீங்கன்னா, ரோஹித் சர்மா ஷுட் பி த கேப்டன். விராட் கோலி ஷுட் கன்டின்யூ டூ பிளே. விராட் கோலி ஓடிஐல 2 விஷயத்துல நீங்க இனிமே ஒத்துக்கலாம். 1 அதான் இது அவரோட ஃபேவரைட் ஃபார்மேட் அவரோடது. அண்ட் 2வது அவரோட ஃபிட்னஸ். ஸோ, அவரோட ஃபார்ம் எவ்வளோ மேல கீழ இருந்தாலும், யாருமே நீங்க பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா ரிட்டயர்மென்ட்ன்னு பேசுறோமே தவிர, நம்ம விராட் கோலி ரிட்டயர்மென்ட்ன்னு நம்ம பேசல என்னைக்குமே. விராட் கோலிய பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன சொல்றோம்னா, டொமெஸ்டிக்ல போயிட்டு விளையாட்டு நீ கொஞ்சம் ஃபார்ம ரீடிஸ்கவர் பண்ணு. அவுட் சைட் தி ஆஸ்டம் டிசிப்ளின நீ திருப்பி கொண்டு வா அப்படிங்கிறது தான் நம்ம பேசுறோம். பட் ஓடிஐஸ்ல ஐ பெர்சனலி சீ ஹிம் கோயிங் டில் 2027 வேர்ல்ட் கப். ஆ பட் கேப்டன்சி யாருன்னு தெரியாது. அட்லீஸ்ட் இந்த வைஸ் கேப்டன் அவங்க யார் அனவுன்ஸ் பண்றாங்களோ, தட் பெர்சன் ஷுட் பி லீடிங் அஸ் ஆர் கிவிங் தெம் அஸ் அ க்ளூ. இவங்க தான் 2027க்கு நமக்கு லீடரா இருப்பாங்கன்னு. புரொவைடட் ஐ டோன்ட் சீ ரோஹித் சர்மா. நான் அந்த தியரில போறேன். ரோஹித் சர்மாவோட இது ப்ராபப்லி லாஸ்ட் ஓடிஐ டூர்னமென்ட். ரோஹித் சர்மா லாஸ்ட் ஓடிஐ டூர்னமென்ட் அண்ட் இன்ஃபாக்ட் என்ன பொறுத்தவரைக்கும் வேர்ல்ட் கப் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, T20 ஆட்டம் 2023 வேர்ல்ட் கப். ரோஹித் சர்மாவும் அதே மாரி தான். லைக் அவர் ஒரு தனி ரோல் எடுத்துட்டாரு. ஓப்பன் பண்ணிட்டு நாட் அபௌட் ஹண்ட்ரட்ஸ். விராட் கோலி அந்த வேர்ல்ட் கப்ல 50 ஓவர் வேர்ல்ட் கப்ல ஹி ஹேட் லைக் 300 ஃபைனல்ல ஹால்ஃப் செஞ்சுரி அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ். ரோஹித் சர்மாவ பொறுத்தவரைக்கும் ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட் லைக் அந்த கேர்லெஸ் கிரிக்கெட் விச் நமக்கு அதுதான் பிரச்சனையா இருந்தது. ஆரம்பத்துல நம்ம விக்கெட்ஸ் அப்படியே பாதுகாத்து நெறைய ரன்ஸ் வருது இல்ல லைக் அந்த மாரி தான் இருந்தது. விச் அந்த டெம்ப்ளேட் சேஞ்ச் பண்ணி அவர் போனாரு. T20ல அத வச்சு தான் நம்ம ஜெயிச்சோம். ஸோ T20க்கு நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு தனி டீம், ஒரு தனி கேப்டன்சி, கிளாரிட்டி அது ஒரு செப்பரேட் சைட். அம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நம்ம போல. இனி இங்கிலாந்துலேருந்து புது சைக்கிள் ஆரம்பம். ஸோ வில் வெயிட் அண்ட் சி அப் அன்டில் இங்கிலாந்து வரும்போது அங்கே இருந்தது. ஸோ ஓடிஐ என்ன பொறுத்தவரைக்கும் இது அகைன் நான் அந்த இதே தான். ரோஹித் சர்மா கேப்டன். இர்ரிலவன்ட்லி இப்ப யார் வைஸ் கேப்டன் இருந்தாலும் சரி, இன்னும் நம்ம பும்ரா விளையாட போறாரான்றது தெரியாது. ஏன்னா டிபெண்டிங் ஆன் ஹிஸ் இன்ஜுரி, பிஜிடில ஒரு இன்ஜுரி. வெதர் அவர் வில் ஹி பி அவைலபிள் ஃபார் த சாம்பியன்ஸ் ட்ராஃபி நமக்கு அது இன்னும் தெரியல. அதனால தான் ஸ்குவாட் அனௌன்ஸ்மென்ட் டிலேவா இருக்கலாம். டு கிவ் அஸ் லிட்டில் பிட் மோர் கிளாரிட்டி ஆன் தட். ஸோ அது எல்லாமே அண்ட் அம் அவர் பாசிபிள் கேப்டன். ஏன்னா
என்னன்னா வந்து ரோஹித் சர்மா போயிட்டாரு அப்டின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்சப்புறம், இன்னும் வந்து எனக்கு அந்த ஃபுல் ஐ மீன் நம்மள பொறுத்தவரைக்கும் வந்து ஃபுல் கிளாரிட்டி இல்ல வந்து இவங்கலாம் வந்து நெயில் டவுன் இன்டு த ஸ்குவாட் அப்டின்ற மாரி வந்து விராட் கோலி விட்டுருங்க. அவர விட்டுட்டு ஓடிஐ ஸ்குவாட்ல வந்து நெயில் டவுன் 100% அப்டின்னு சொல்லிட்டுல சுப்மன் கில் இவங்க எல்லாருமே வந்து நெயில் டவுன் ஒரு பக்கம் அண்ட் கேப்டன்சி மெட்டீரியல் இஸ் தி அதர் ம். 2மே ஐ இருக்கிற திங்க் மாரி வந்துட்டு இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் யாரும் இல்ல. சோ அதனால வந்து இட் மைட் ஜஸ்ட் பி எ கேஸ் ஆஃப் இல்லாம ஒருத்தர் ஓகே இவர் கேப்டன்சி குடுத்துட்டு, இவருக்கு கேப்டன்சி ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ பார்த்து ஒருத்தர் யாரோ தான் இருக்கலாம். அது சுப்மன் கில்லோ, ம். ரிஷப் பந்தோ, ஹூஎவர் இட் இஸ். யூ கிவ் தெம் அண்ட் தென் சே ஓகே அப் அண்ட் இந்த வேர்ல்ட் கப் யூ ஏன்னா நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஐபிஎல்ல ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா, அந்த இது இருக்கு. ஐபிஎல் வந்து நெறைய பேர் வந்து இந்தியன் கேப்டன்ஸ் இருக்காங்க. ஸோ எடுத்தோம்னா வந்து ராகுல்லேருந்து ஸ்ரேயஸ் ஐயர், சுப்மன் கில், ரிஷப் பந்த் எல்லாருக்குமே வந்து அந்த எக்ஸ்போஷர் பொறுத்தவரைக்கும் கேப்டன்சி லீட் பண்றது அப்படின்றது இருக்கு. ஸோ, அதனால வந்து அவங்க வந்து இஃப் தே ஆர் நெயிலிங் டவுன் தியர் ஸ்பாட் நான் கண்டிப்பா வந்து அடுத்த 2 வருஷத்துக்கு இந்தியனுடைய இருப்பேன் அப்டின்னா, யூ கேன் கிவ் ஒன் ஆஃப் தெம் ஒரு கேப்டன்சி குடுத்துட்டு, தென் ம். லெட் தெம் கேரி ஆன் வித் இட். ஐ திங்க் சுப்மன் கில் மேல கொஞ்சம் அந்த ஹோப்ஸ் நெறையா வச்சிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரோட ஃபார்ம் வந்து திருப்பியும் நம்மள வந்து அந்த டவுட் கிரியேட் பண்ண ம். வைக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துச்சு. பட் அகைன் தட் இஸ் டெஸ்ட் கிரிக்கெட். ஓடிஐ பொறுத்த வரைக்கும் ஐ மீன் ஓடிஐ கிரிக்கெட்ல நமக்கு சாம்பிள் சைஸே இல்ல. இருக்கிற போன சாம்பிள் சைஸ் வேர்ல்ட் கப் அது கொஞ்சம் முன்னாடி அதுக்கப்புறம் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹி இஸ் பீன் டூயிங் டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆ ரிஷப் பந்த்க்கு வந்து இது ரிட்டர்ன் இப்போ லைக் அவருடைய இல்ல அவரு சோ அவர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கம்பேக் இன்டு தி லைக் ஆல்மோஸ்ட் எஸ்டாப்லிஷ் பண்ணோம். லைக் நம்ம அகைன் அவர் வந்து டெஸ்ட் சைக்கிள்லேருந்து பார்ப்போம். டெஸ்ட்ல வந்து நல்லா விளையாடிருந்தாரு. ஈவன் அதுக்கு முன்னாடி ஒரு ஓடிஐல இருக்கும்போது கூட வந்து ஓடிஐ வாசன்ட் ஹிஸ் ஃபார்ம். T20 அண்ட் டெஸ்ட் தான் வந்து அவருக்கூட ரியல் இது இருந்தது. பட் ஓடிஐ வாஸ் நாட் ரியலி ஹிஸ் ஸ்ட்ராங் ஸ்வீட். ஸோ அது ம். வந்து இப்போ வந்து நமக்கு தெரியும். லைக் இன்னும் திருப்பி ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா அவர் எப்படி விளையாடுறாரு அப்படின்றது. ஸோ முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆனா கண்டெண்டர்ஸ் யார் யாருன்னு சொல்லுங்க. அதுக்கும் முன்னாடி உங்களுக்கு இந்த கண்டெண்டர்ஸ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த கான்டென்ட் நாங்க பேசுறது உங்களுக்கு புடிச்சிருக்கு, டிரான்ஸ்பரன்ட்டா பேசுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா மட்டும் கண்டிப்பா ஆனா சப்ஸ்கிரைப் பட்டன தட்டி விடுங்க, லைக் தட்டி விடுங்க. YouTubeல பார்க்குறீங்கன்னா, அண்ட் நீங்க ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ்ல கேட்குறீங்கன்னா, ஃபாலோ பண்ணுங்க. Spotify, JioSaavn, Apple Podcast, ஆ Amazon பிளாட்ஃபார்ம்ஸ் நெறைய இடத்துல நாங்க அப்படியே அப்படியே பரவியிருக்கோம். ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். ஸோ பிஃபோர் க்ளோசிங் அவுட் கண்டெண்டர்ஸ் சொல்லுங்க. யாரெல்லாம் இருக்காங்க கேப்டன்சி கண்டெண்டர்ஸ்? இப்போ ரோஹித் சர்மா அகைன் புரொவைடட் ரோஹித் சர்மா 2027 வேர்ல்ட் கப்க்கு இருக்க மாட்டார். அண்ட் திஸ் இஸ் 2027 நவம்பர் இஃப் ஐ அம் ரைட். சவுத் ஆஃப்ரிக்கா வேர்ல்ட் கப். ஸோ 2 1/2 வருஷத்துக்கு மேல இருக்கு. ஆ யாரெல்லாம் இருக்காங்க? நீங் விராட் நீங் கோலி நீ நீங்க லிஸ்ட் பண்ணுங்க ஒண்ணொண்ணா. விராட் நீங்க கோலி. ஒருத்தர் சொல்லுங்க, நான் ஒருத்தர சொல்றேன். அதான் விராட் கோலி தான் ஃபர்ஸ்ட்டு. அட பாவிங்களா! ஓகே. அவர நீங்க விடமாட்டீங்க. நீங்க ஒரு ஆர்சிபி மோட்ல நீங்க போயிட்டுருக்கீங்க நீங்க. எனக்கு தெரிஞ்சு நம்பர் 1 இஸ் சுப்மன் கில். அண்ட் அடுத்தது குட் பி மேபி கேஎல் ராகுல். அ கேஎல் ராகுல் தெரியல. மேபி ரிஷப் பந்த். ஆ மேபி ரிஷப் பந்த். அண்ட் ஜஸ்பிரீத் ஸ்ரேயஸ் பும்ரா ஐயர். மறக்கவே கூடாது. அவர் வந்து திருப்பி டிபெண்டிங் ஆன் லைக் வெதர் அவர் வந்து ஒரு கம்பேக் பண்ணானா, பட் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நீங்க யாஹ்! ஸ்ரேயஸ் ஐயர் இன் சவுத் ஆஃப்ரிக்கா நீங்க அப்படி பார்க்கணும் நீங்க. ஸ்ரேயஸ் ஐயர் இன் இந்தியா ரொம்ப டிஃபரெண்ட். ஸ்ரேயஸ் அ ஐயர் இன் சவுத் ஆஃப்ரிக்கா ஷார்ட் பிட்ச் பாலிங் ஆமா. நெறைய ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு அவரு. அந்த பட் ஓடிஐ இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் லைக் டெஸ்ட் மேட்ச்ல ஷார்ட் பிட்ச் பாலிங் விளையாடுறது அப்படின்றது சொல்லிட்டு. பட் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஓடிஐக்கு வந்து ஒயிட் பாலுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரு வரணும். ஆம் யாஹ்! என் ஐ திங்க் கோலி இஸ் யாருமே லைக் அந்த எமர்ஜிங்லேருந்து யாருமே வரல. நான் இப்ப சொன்ன மாரி ஆரம்பத்துல கோலி வந்து இஸ் ஆல்மோஸ்ட் லைக் நெயில்ட் டவுன் சர்டன்டி அவர் வந்து இருந்தாரு அப்படின்னா, அப்படின்ற பட்சத்துல வேற யாருமே வந்து நெயில்ட் டவுன் சர்டன்டி அது கேப்டன்சி இல்லன்னா, வை நாட் கோ பேக் டூ ஹிம். எனக்கு பெர்சனலி இஃப் யூ கோ டூ கோலி இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் லைக் யூ ஆர் கோயிங் பேக் அப்படின்னு. யூ கோலி ஆர் ஆஸ் அ வைஸ் கண்டிப்பா. கேப்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல, இல்ல. ஐ கண்டிப்பா. யூ திங்க் ஆர் கோயிங் பேக். பட் இட்ஸ் அபௌட் லைக் பா கோயிங் பேக்ன்றதுனால என்ன ஒரு விஷயம். அவர் இருக்காரு, விளையாடுறாரு, லைக் ஹி இஸ் தேர் அப்டின்னா, இட்ஸ் a பாசிபிலிட்டி. மத்த யாருமே நெயில் டவுன் பண்ணல அப்டின்னா. ம். சொல்லலாம். ஏன்னா ஹி இஸ் ப்ராபப்லி த நம்பர் 1 ஆன் த டீம் ஷீட் இல்லைங்களா? பும்ராக்கு அடுத்தபடி வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ஐ திங்க் அவர்தான். நெறைய இன்னும் பேச வேண்டியது இருக்கு. யஷஸ்வி ஜெயஸ்வால் வர்சஸ் ரோஹித் சர்மா வர்சஸ் கில். 3 ஓப்பனர்ஸ் இருக்காங்க. அதுல 2 பேர் தான் விளையாட முடியும். அது என்ன கூத்து நடக்க போகுது? எப்படி சால்வ் எனக்கு தெரிஞ்சு 3 பேருமே ஸ்குவாட்ல வந்துருவாங்க. அதனால தான் நம்ம அத பத்தி இன்னும் பேசல. ஸோ அத நம்ம அப்புறமா 11 பேசும்போது நம்ம பேசலாம். பட் அ பார்த்துட்டே இருங்க. மேட்ச் பார்த்தீங்களா பாஸ்? கூடிய சீக்கிரம் அடுத்த எபிசோட்ல நாங்க சந்திப்போம்.